ரமலான் நோன்பு நோக்க சொன்னது குர்ஆன். என்ன நோக்கம்? என்ன நோக்கம்? அஜிரத்தை சொல்லுங்க. தெரிய இவ்வளவு வருஷமா நோன்பு பிடிச்சிருக்காரு. ரொம்ப ஷார்ட்டா அல்லாஹ் சொல்லிருக்கான், லஅல்லக்கும் தத்தகூன். அதான் நோக்கம். லஅல்லக்கும் தத்தகூன், நோன்பிருப்பதன் மூலமாக நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாறணுங்கிறதுக்காக. ரமலான் வந்துட்டா வளமையை விட இறையச்சத்தை உண்டாக்குகின்றவராக ஆகணும். ரமலான் இவரிலே தக்வாவை இறையச்சத்தை உண்டாக்க வேண்டும். அதாங்க ரமலான். ரமலானின் மூலமாக அல்லாஹ்வுடைய பயம். ஜனங்கள் என்ன சொல்றாங்க? ஜனங்கள்ல யாரு? சிவபெருமான சுப்பிரமணியம் இல்ல, நம்ம ஆளுங்க. வளமையாவே நம்ம என்ன எல்லாம் கண்ணா பின்னான்னு தான் இருக்கு. மறுபடியும் ரமலான்ல என்ன வளமையாவே நம்ம கண்ணா பின்னான்னு தான் இருக்கும். ரமலான்ல என்னப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படி நினைக்கிறார். இல்லை, ரமலானை கண்ணியப்படுத்துவதும் ஈமானின் குணம், தக்வாவின் அடையாளம். ஆசைகளை அடக்குவதும் யாருக்காக? ஏன்னா நீங்க எல்லாம் அப்படி சத்தம் போட்டீங்க, நீங்க எல்லாம் வந்து பாக்குறீங்க, நீங்க வாட்ச் பண்றீங்கிறதுக்காக நாங்க அங்க நுழைய மாட்டோம் நினைச்சுக்கிட்டீங்களோ? எங்க ஆசைப்பா, மை கார் மை பெட்ரோல். நீ யாரு? இன்னொருத்த சொல்றான், பயமா இருக்குது, பயமா இருக்குது. என்ன அரபி கையை வெட்டிடுவான்னா, அரபி தூக்குல போட்டுருவான்னா? இல்ல இல்ல, அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லணுமே. அதாங்க தக்குவா. இதை உணர்த்த வேண்டும். கேமரா 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 கேமரான்னு குர்ஆன்ல வந்துச்சு. பார்த்து 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 கேமரா போட்டிருக்காங்க, கேமரா போட்டிருக்காங்க. உடனே அவுலியாவாவியர் ரொம்ப வேகமா வந்தவர் திடீர்னு குறைச்சிட்டார். கேமரா போட்டிருக்காங்க. சூப்பர் மார்க்கெட்ல மேலே இருக்கார், ஒரு ஆளு கிடையாது, மனுஷனே கிடையாது, அதனால ஜாமானா இருக்குது. நண்பர் சொல்றாரு, அதில் ஒரு கரண்டி எடுத்து அமுத்து இடுப்புல, இதை தூக்கி அமுத்து அமுத்து. எங்க அமத்துறது? கேமரா போட்டிருக்கான், கீழே போன மாட்டிக்கிறவன். ஆசைதான் கரண்டி அமர்த்துறதுக்கு, ஆனா கேமரா வச்சிருக்காங்க, கீழே போனா மாட்டிக்கிறதுமே என்கிற பயம் அவரை தவறில் இருந்து தடுத்துச்சா இல்லையா? இது மாதிரி தக்குவா 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 தக்குவான்னு சொல்லி, ஆனா தக்குவான்னா உருவாயிருக்கு. மஸ்ஜிது தக்குவா, தக்குவா ஹோட்டல், தக்குவா டிரான்ஸ்போர்ட்டர்ஸ், அதான் வந்திருக்கு. இறை அச்சம் உள்ளத்துக்குள்ளே வரவில்லை. அத்தக்குவா ஹுனா ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தக்வா என்பது இங்க இங்க வரணும். எங்க? இங்க உள்ளத்துக்குள்ள. இதயம் என்பது தக்வா வாழும் இடம். கல்ப் என்பது தக்வாவை தேக்கி வைக்கின்ற இடம். அங்க இருந்தா இது வரணும். வந்தா என்ன நடக்கும்? உங்களை தவறு செய்ய விடாது. எனவேதான் இந்த உபதேசங்கள் காலத்துக்கு ஏற்றவாறு ஊடகத்தின் தேவை அறிந்து இது போன்ற காரியங்களை ஆற்றுவதெல்லாம் காலத்தின் தேவை. காலத்தின் மிகப்பெரிய தேவை தக்வா, இறையச்சம். இறையச்சம் இல்லாதான் தவறே உருவாகிறது. தவறுகளை நிறுத்த எத்தனை நீதிமன்றங்கள் உருவானாலும், எத்தனை போலீஸ் நிலையங்கள் உருவானாலும் தவறுகளை நிறுத்த முடியாது. இறையச்சத்தை உண்டாக்குங்க. அல்லாஹ் பார்த்திருக்காப்பா. நாங்கெல்லாம் சின்ன காலத்துல எங்க உம்மா மாதிரி அந்த நாள் அப்படித்தான் சொல்றேன், பொய் சொல்லாத எல்லாம் வாழை சுட்டுவான் அப்படிம்பாரு. அப்படித்தான் உண்டாக்குனாங்க. காலப்போக்கில் எல்லாம் போய் இப்போ ஒரு புதுமையான நாகரிகம் நிறைந்த அறிவு தலைக்கு மேல் வெள்ளமாக ஓடுகின்ற காலம். பிள்ளைங்க கூட சொல்லுது, அப்படி அல்லாஹ் சுடுவான்லாம் பயம் காட்டாதீங்க, அல்லாஹ் அப்படியான பயங்கரவாதி அல்ல. பெற்றோர்கள் சொல்றாரு, பாத்தீங்களா நாலேஜ், நல்லா படிச்சான் பையன். இது வளர வளர, தைரியம் வளர வளர என்ன வரும்? திமிரு வரும். பாஸ்போர்ட் இல்லாம கபருஸ்தான் மட்டும்தான் போவேன். கபருஸ்தானுக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை. ஆனால் பாகிஸ்தான் போக முடியாது, கபருஸ்தான் போலாம். பாகிஸ்தான் போவதா இருந்தால் பாஸ்போர்ட் தேவை, குவைத் வரதா தேவை. இதே போல ஜன்னத் தக்வா, இறையச்சம். நீங்க எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவராக இருக்கலாம், அறிவாளியாக இருக்கலாம், அறிவும் ஆற்றலும் அல்ல. என்னையா நானே பெரிய அறிவாளி ஆற்றல் உள்ளவன், எனக்கிட்ட போயிட்டு இந்த டிக்கெட்லாம் கேட்கறாங்க கிடையாது. இறையச்சம், இறை உணர்வு, அல்லாவின் பயம், அதுதான் அவர்களை சுவனத்துக்குள்ளே அழைக்கும். அது மாத்திரமல்ல, ஒரு கான்ஃபரன்ஸ்ல
பெரிய பெரிய முக்கியமான ஆளுங்கள்லாம் வெளிநாட்டு தூதுவர்கள்லாம் உட்கார்ந்துருக்க இடத்துல நம்மளுக்கு சீட்டை போட்டு மோலானா நீங்களும் இதில் உட்காருங்கன்னு கொடுத்துட்டா எப்படி இருக்கும் எனக்கு? என் அறியாம ஜுப்பா கலண்டு விழுந்தாலும் வந்துடும். நான் வர்ற வரத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ பார்ச வியாதி வந்த மாதிரி இருக்கும். ஜனங்களும் அந்த முழு சபையை பார்க்க மாட்டார்கள். இவரை பாரு, இவரை பாரு, இவர் இப்படி உள்ள போனாரு. போறதுக்கு காரணம் உண்டு. நாளை மறுமையில் சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லி யௌம லா தில்ல இல்லா தில்லு. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எந்த நிழலும் இல்லாத நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலு 7 கூட்டத்தாருக்கு மாத்திரம் தன்னுடைய நிழல், விஐபிஸ் only, விஐபிஸ் only அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். அதில் ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ் வர்ணித்தார்கள், 7க்குள்ளே உண்டு. ரஜுலுன் தஅத்து இம்ராஅத்துன் ذات منصب وجمال فقال اني اخاف الله. ரொம்ப சின்ன விஷயம், எவ்வளவு பெரிய வாய்ப்பு. ஒரு பெண் அழகு சௌந்தரியமும் செல்வமும் உள்ளவள் எப்படி இருக்கும்? அழகுன்னா வெறுமனே சும்மா ஒரு ஹவுஸ் மேட் மாத்திரம் மாதிரி. அளவோடு சொத்து பத்தும் என்றால் ஒரு அரபி வீட்டில் இருக்கிற அவர் வீட்டுக்காரி மாதிரி எல்லாம் இருக்கு. வீடு வாசல் காணி பூமி சொத்து செல்வம் அது மாத்திரமல்ல அழகுதான். அவள் உங்கள் அழைக்கிறாள், அவள் உங்கள் அழைக்கிறாள். இந்த மாதிரி சான்ஸ் யாருக்குடா கிடைக்கும் அப்படின்னு புரிந்துடக்கூடாது. நானா போனேன் அவதானே, நாங்க இந்த மனுஷன் தானே, இன்சான் தானே. அந்த சமயத்துல யாருக்கு அந்த மாதிரி தவறு நடக்குதான் பேசக்கூடாது. அப்படின்னா நீங்க மூமினே அல்ல. ஈமானுடையவருக்கு அழைக்கின்ற போது அழகுதான், கொஞ்சம் போனா இன்பமாக இருக்குந்தான். அவர் என்ன சொன்னார் அவளிடத்திலே? ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன். அவ கேட்ப, என்ன ஆம்பளப்பா நீ, என்ன ஆம்பளப்பா நீ? இந்த மாதிரி இந்த வயசுல கள்ள தின்னாலும் அது அப்படியே தண்ணியா போயிடும். அந்த மாதிரி வயசு உனக்கு ஒரு இளவுமே தெரிய மாட்டேங்குது. இல்ல 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 பயப்படுறேன். எதுக்கு? எனக்கு நாகரிகம் தெரியாம இல்ல, எனக்கு எல்லாம் தெரியும். இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுறேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த ஒண்ணுக்காக அரசுடைய நிழல்ல அல்லாஹ் சீட் போட்டு கொடுத்திருக்கானா. இப்போ நம்ம மனசு என்ன சொல்லும்? சீட்டை யார் சரி வாங்கிக்கிறது, நமக்கு இப்போ ஒரு சந்தோஷமா இது அப்படிங்கிற. ஏன்? தக்வாவுடைய ஹைட் வெயிட் நமக்கு தெரியவில்லை. அதை புரிய வைக்கிறதுக்கு தானே இங்க இவ்வளவு கஷ்டம். புரிய வைக்க வேண்டும், அதன் பின்னாலே தான் தக்வா உருவாக முடியும். எனவே ரமலான் நோன்பின் நோக்கமே லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாறுவீர்கள். இறையச்சம் என்ன? அன்த அபுதுல்லாஹ் கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். ரசூலுல்லாஹ் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தார், விளக்கம். தக்வாங்கிறது நீ அல்லாஹ்வை பார்ப்பது போல வணங்குவதா. உன்னுடைய வழிபாடுகள் அல்லாஹ்வை நீ பார்ப்பது போன்ற எண்ணம் உனக்கு வர வேண்டும். அந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் அழகா பின்னாடி அதை கம்ப்ளீட் பண்ணாங்க. ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். ஏன்னா அல்லாஹ் பார்க்குற மாதிரி வணங்கி பார்த்தேன், அந்த மாதிரி தெரிப்பதா இல்ல, அல்லாஹ் எங்கேயும் வெக்கேஷன் போயிருப்பானோ அப்படின்னு நினைச்சிட்டு நீ குப்பர போயிடக்கூடாது. ஃபஇன்னஹு யராக், அவன் உன்னை பார்க்கின்றான், அவன் உன்னை பார்க்கின்றான். அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. சிங்களத்துல சொல்லுவாங்க, கிரேட்டாகும்னு போக்கிய பாக்கு வெட்டிக்க மாட்டின பாக்கு மாதிரி. நம்மளுக்கும் பார்க்க முடியல, அவன் எங்களை பார்க்கறான் அதுவும் தெரியல, இந்த பாவத்தை செஞ்சு தொலைக்க முடியல அப்படின்னு மாட்டேங்க. அதுல உங்களுக்கு ஒண்ணு வீண் போவாது. அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்திருக்கான் சத்தியமா. டெஃபினிட்லி கட்டாயமா நீ சொர்க்கத்துக்கு தான் போவா. ஏன் தெரியுமா? அம்மாமன் காஃப மகாம ரப்பி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா. நீ அந்த பாவத்தை செஞ்சு தொலைக்கிறதுல மாட்டேன்னு சொன்னது எதுக்காக தெரியுமா? காஃப மகாம ரப்பி, அல்லாஹ்வே